ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேன்வாவோட 28வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 27வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீன் ஓபன் பண்ணா சைனால இருக்க ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அங்க யுஜுவோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட கிளாஸ் ரூம் டீச்சர் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஹாஸ்பிட்டல் பில்ல கூட நீங்களே பே பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஷிந்து சொல்றான், அதெல்லாம் ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நீங்க சீக்கிரம் குணமாகற வழிய மட்டும் பாருங்க. அப்ப ஷிந்த மனசுக்குள்ள நினைக்கிறேன், அடடா, இன்டர்மீடியட் காட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பவர் செமையா இம்ப்ரூவ் ஆயிருச்சே. உண்மையிலேயே இன்டர்மீடியட் காட் ஆகுறதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தியா. சோக்கான விஷயம் என்றா. ஆனா அவங்க ஏன் கீழே உட்கார்ந்திருக்காங்க? அவங்க லின் ஷாமிங்க தான் கேக்குறாங்க. ஷின்னு சொல்றான், அவளுக்கு கீழே உட்கார்றதுதான் ரொம்ப கம்ஃபர்டபிளா. லின் ஷாமிங்கும் உடனே, ஆமா, எனக்கு கீழே தான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா ஷின் மனசுக்குள்ள, கம்ஃபர்டபிள் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் அவளை கீழே உட்கார சொன்னேன். இவ ஒரு சைக்கோ. இவளுக்கு கில்ட் ஃபீல் ஆகுறதுனா என்னன்னே தெரியாது. யுஜுவோட அம்மா மறுபடியும் கேக்குறாங்க, டீச்சர் ஷின், என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப நாளா எனக்கு கான்டாக்டே பண்ணல. ஒருவேளை படிப்புல ரொம்ப பிஸியா இருக்காளோ? இத கேட்டதும் ஷின்னுக்குள்ளுக்குள்ள அப்படியே கோவம் பொங்கிட்டு வருது. ஆனா அத வெளியில காட்டாம, ஆமா, அவ இப்ப ரொம்ப பிஸியா இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்றான். அவ மனசுக்குள்ளேயே உடைஞ்சு போறான். ஐயோ, இத தவிர வேற என்ன பதில இவங்களுக்கு சொல்ல முடியும்? என்னால வேற எந்த பதிலும் சொல்ல முடியலையே, இவங்க கிட்ட எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங். யுஜுவோட அம்மா அவனை பார்த்து மனசுக்குள்ள கேக்குற மாதிரி ஒரு பிரம்ம. நீ யுஜுவ ப்ரொடெக்ட் பண்ணல, நீதான் அவளை கொன்ன. ஒரு மனுஷியையே காப்பாத்த முடியாத நீயெல்லாம் எப்படி ஒரு நல்ல காடா இருக்க முடியும்? ஷின்னு மனசுக்குள்ளே ஒத்துக்கிறான். ஆமா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு நல்ல காட் ஆகிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லாதவன். ஒரு மனுஷிய காப்பாத்த முடியாத நான் எப்படி ஒரு நல்ல காடு? எனக்கு தெரிஞ்சு ஈவில் காடோட பாதை தான் எனக்கு சரிப்பட்டு வரும் போல. அப்படி நினைச்ச அடுத்த செகண்ட் அந்த குட் காட் அபைடன்ஸ் பேசுது. இல்ல, நீ குட் காடோட டைட்டில விட்டு கொடுக்கவே கூடாது. நான் உனக்கு சீக்ரெட் போர்ஷன் ஆஃப் ரிசரெக்ஷனை தரப்போறேன். ஷின்னுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் மனசுல, சீக்ரெட் போர்ஷன் ஆஃப் ரிசரெக்ஷனா? அப்போ அத வச்சு யுஜுவ காப்பாத்த முடியுமா? குட் காட் அபைடன் சொல்லுது, இதனால என்னோட கர்மா ரொம்ப டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஷின்ன குட் காட் பாதையில கொண்டு வரதுக்கு நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அடுத்த நிமிஷம் ஷின்னு முன்னாடி ஒரு குவெஸ்ட் வருது. 10 மில்லியன். ஆமா மக்களே, 10 மில்லியன் நல்ல காரியங்கள் செய்யணும். ரிவார்டா அந்த சீக்ரெட் போர்ஷன் ஆஃப் ரிசரெக்ஷன் கிடைக்கும். அந்த போர்ஷன்னால ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்த முடியும். ஷின் மனசுக்குள்ள, அப்ப யுஜுவ காப்பாத்த முடியும். ஆனா 10 மில்லியன் நல்ல காரியங்களா? இது ரொம்ப கஷ்டமாச்சே. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? வெயிட் அ மினிட், நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கேன். இங்க இருக்க நிறைய பேரை ஹீல் பண்ணலாமே அப்படின்னு நினைச்ச உடனே அவனோட காட்ஸ் ஹீலிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா பேஷண்ட்ஸையும் ஹீல் பண்றான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அட, நாம ஹீல் ஆயிட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. சீன் கட் பண்ணா சைனால இருக்க இன்னொரு இடம். ஏ கிளாஸ் மான்ஸ்டர்லாம் அப்பியர் ஆயிருக்கு. எல்லாரையும் அங்க இருந்து வெளியேற சொல்றாங்க. ஒரு மான்ஸ்டர் சில பேர் அட்டாக் பண்ண போகும்போது டக்குன்னு நம்ம ஷின் வந்து அந்த மான்ஸ்டரை ஒரே அடியில காலி பண்றான். இன்னும் 2 ஏ கிளாஸ் மான்ஸ்டர் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 மான்ஸ்டரையும் போட்டு தள்ளுறான். மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, யாருப்பா இந்த ஹண்டர்? பாரு, கூட எஸ் கிளாஸ் ஹண்டர் லின் ஷாமிங்கும் இருக்கா. ஷின் இப்ப வரைக்கும் 2500 நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். ஆனா அவன் மனசுல, நிறைய பண்ணிட்டேன், ஆனா 10 மில்லியனுக்கு இது ரொம்ப தூரம். அப்போ லின் ஷியாமிங் சொல்றா, மாஸ்டர் ஷின், 3 சொசைட்டில மிச்சம் இருக்கிற எல்லாரையும் நான் காலி பண்ண போறேன். யார் யார் பேச்சு கேக்குறாங்களோ அவங்கள விட்டுடுவேன். இத மாஸ்டர் ஈவில் காட் தான் சொல்ல சொன்னாரு. ஷின்னு யோசிக்கிறான், ஈவில் காட் க்ளோன் சொல்லிருக்குன்னா அது நல்லதா தான் இருக்கும். சரி, நீ போலாம் அப்படின்னு சொல்றான். லின் ஷியாமிங்கும், சரிங்க, நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஷின்னோட அபார்ட்மெண்ட்ல ஷின்னு யோசிக்கிறான், ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். இப்ப கொஞ்சம் பிரேக் எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. எப்போதான் கொரியாக்கு போறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ மிரி சொல்றா, டீச்சர் ஷின், இங்க பாருங்க, எவ்ளோ இடம் இருக்கு. நீங்க ஒரு லேண்ட்லார்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஷின்னு மனசுல, லேண்ட்லார்டா? இந்த வார்த்தை காடுங்கிறத விட கேக்க நல்லா இருக்கே.
அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கேக்குறான், ஆனா உன் கையில அது என்ன? மிரி சொல்றா, நான் ஷாப்பிங் போனப்போ உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க எப்பவும் ஒரே ட்ராக் சூட் தான் போடுறீங்க. சோ உங்களுக்கு நிறைய ட்ராக் சூட் தேவைப்படும்னு தோணுச்சு. அதனால தான் நாங்க உங்களுக்காக 10 ட்ராக் சூட் வாங்கிட்டு வந்தோம். சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செமையா இருக்கும். எனக்கு நல்லா இருக்குமா? அப்போ மிரிக்கு அசோசியேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. டீச்சர், ஷின், நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஷின் அந்த ட்ராக் சூட்ட போட்டுட்டு வரான். மினா சொல்றான், உங்களுக்கு செம்மையா இருக்கு. அப்போ ஷின் கேக்குறான், ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கணும். நீ ஏன் இன்னும் மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இத கேட்டதும் மினா அப்படியே ஷாக் ஆயிட்டான். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. ஷின் அவளை அனலைஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு. மினா மிரி கூட நல்ல ரிலேஷன்ல இருக்கணும் தான் மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவ கேக்குறா, உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும்? ஷின் சொல்றான், எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நீ மிரி கூட இருக்கணும்ன்றதுக்காக தானே இத பண்ற. அவளும், ஆமா, நீங்க மட்டும் இத மிரிக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோசமா முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, நானே அவகிட்ட சொல்லிடுறேன். எனிவே, நான் நீங்க ஒருத்தருக்கு பாடி கார்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷின், நானா? மினா, ஆமா, கிரியேட்டர் ஹண்டர்லாம் ரொம்ப நாளா காணாம போயிட்டு இருக்காங்க. இது ஒரு சீக்ரெட் மிஷன். ஷின், கிரியேட்டர் ஹண்டரா? அது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. மினா, கிரியேட்டர் ஹண்டர் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட ஸ்கில்ஸ் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அவங்களால ஷாப்ஸ உருவாக்க முடியும். அதனால அவங்க எல்லாருக்கும் எஸ் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஆனா அமெரிக்கால ஒரு கிரியேட்டர் ஹண்டரோட 2 எஸ் கிளாஸ் பாடி கார்டையும் கொன்னுட்டு அந்த ஹண்டரை கடத்திட்டாங்க. அதே மாதிரி இத்தாலியில ஒரு கிரியேட்டர் ஹண்டரோட 3 எஸ் ரேங்க் பாடி கார்டையும் கொன்னுட்டாங்க. அந்த ஹண்டரும் காணாம போயிட்டான். ஷென்னு, இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கே. அதனால்தான் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, எஸ் கிளாஸ் ஹண்டர் எல்லாம் பத்தாது, அவங்களுக்கு உன்னோட ப்ரொடெக்ஷன் தேவைன்னு சொல்றாங்க. இதுதான் எங்க எல்லாரோட விருப்பமும். சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இத பண்றேன். அதே சமயம் மனசுக்குள்ள நல்ல காரியம் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ அவனுக்கு இன்னொரு காட் சொன்னது ஞாபகம் வருது. உன்னோட டிவைன் பவரை அதிகப்படுத்து. இன்டர்மீடியட் காட்ஸ்களான ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ல ஜாயின் பண்ணு. ஷின்னி யோசிக்கிறான், ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்னா என்ன? ஒருவேளை நான் காடான அது தெரிய வருமோ? குட் காட் அபைடன்ஸ் சொன்னதும் ஞாபகம் வருது. நீ எப்பவும் சரியான பாதையை விட்டு விலக கூடாது. ஷின்ன கேக்குறான், சரி, அந்த கிரியேட்டர் ஹண்டர் கங் எங்க இருக்கான்? சீன் கட் பண்ண கிரியேட்டர் ஹண்டர் கங் ஊரப்போத பென்ட் ஹவுஸ். அங்க ஷின்னு போயிருக்கான். அவனை அனலைஸ் பண்ணி பாக்குறான். கங்குக்கு 52 வயசாகுது. அவனுக்கு கார்டியன் ஆஃப் ஃபயர் அண்ட் பிளாக் ஸ்மித்தோட பிளெஸிங் இருக்கு. ஆனா அவனோட ஸ்டேட்டஸ்க்கு மேல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஷின்னு மனசுல, இவனுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுது, ஆனா பாக்க ரொம்ப யங்கா இருக்கானே, இந்த கொஸ்டின் மார்க்குக்கு என்ன அர்த்தம்? அப்போ கங்கு சொல்றான், நீங்க தனியா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஷின்னு சொல்றான், நான் 24 ஹவர்ஸ் உங்களை கார்ட் பண்ண முடியாது. அதனால ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுக்கு கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். கங்கு, ஆமா, நீ சொல்றதும் சரிதான். பாடி கார்டுக்கும் தூக்கம் தேவை. எனிவே, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஷின்னு, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஷின்னு மனசுல, இவன் ஏற்கனவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவ்ளோ பெரிய நியூஸ் கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி இவனால இவ்ளோ ரிலாக்ஸா இருக்க முடியுது? கங்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு கிளம்புறான். ஸ்வாட் டீமனுக்கு செம கோபம் வருது. என்ன திமிரு இவனுக்கு! ஸ்வாட் காட் பேசிட்டு இருக்கும்போது பாத்ரூம்க்கு போறதுக்கு இவனுக்கு எவ்ளோ தைரியம்! இப்பவே இவனை கொல்லணும் போல இருக்கு. ஷின்னு, ஸ்வாட் டீமன் வாய மூடு அப்படின்னு அதட்டுறான். பாத்ரூம்குள்ள கங்கு யோசிக்கிறான், எனக்கு என்ன ஆச்சு? இந்த ஆளை பார்த்த ஞாபகமே இல்லையே. அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு பிளாக் எனர்ஜி உருவாகுது. இது என்ன அப்படின்னு அவன் திரும்பி பார்க்க அங்க ஒரு முதல மான்ஸ்டர் நிக்குது. அடேங்கப்பா, அது வேற யாரும் இல்ல, கஸ்டாவோட பையன். அது சொல்லுது, கிரியேட்டர் ஹண்டர், கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த முதல மான்ஸ்டர் ஹண்டர் கங்குவ பிடிக்க போகும்போது கங்கு டக்குன்னு தனக்கு முன்னாடி ஒரு ஷீல்ட சமன் பண்றான். அந்த மான்ஸ்டர் சொல்லுது, இந்த மாதிரி ஷீல்டெல்லாம் ஏன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆனா அப்போதான் நம்ம ஷின்னு உள்ள வரான். பாத்ரூம்குள்ள ஒரு முதலைக்கு என்னோட வேலை அப்படின்னு கேக்குறான். ஷின்ன பார்த்ததும் அந்த மான்ஸ்டருக்கு செம ஷாக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் ஷின் அந்த முதல மான்ஸ்டரோட கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரைக்கிறான். அது நேர போய் செவத்துல இடிச்சு நிக்குது. ஷின்னு கேக்குறான், ஹண்டர் கங்கு, உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? கங்கு, இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஆனா இந்த முதல மான்ஸ்டர் கிட்ட எப்படி எக்யூப்மெண்ட் இருக்கு? இத ஹண்டர் ஷாப்லயா வாங்குச்சு? மான்ஸ்டர்னால எப்படி ஹண்டர் ஷாப்ல இருந்து பொருள் வாங்க முடியும்? அந்த மான்ஸ்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டேய், என் அம்மாவை எப்படிடா கொன்ன நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷின்னு, ஓ, நீ குரோக்கியோட பிரதரா அப்படின்னு கேக்குறான். மான்ஸ்டர், உன் எலும்பெல்லாம் நொறுக்கிடுவேன். உன் மூஞ்சி அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சு நொறுக்கிடுவேன். ஷின்னு, நிஜமாவா சொல்ற? உண்மையிலேயே உன் பேச்சு கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். மான்ஸ்டர் கோவமா ஷின்ன அட்டாக் பண்ண வருது. இன்னைக்கு என் அம்மாவோட ரிவெஞ்ச நான் எடுத்தே தீருவேன்.
ஷின்னு, ஸ்வாட் டீமன் நீ இத பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஸ்வாட் டீமன் முன்னாடி வந்து அந்த அட்டாக்க தடுத்துட்டு, ஸ்வாட் காட் இத என்கிட்ட விட்டுடுங்க, நான் முன்ன விட இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஷின்னு, சரி நீ ஃபைட் பண்ணு, நான் பாக்குறேன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அந்த முதல மான்ஸ்டர் ஸ்வாட் டீமன் மேல அட்டாக் பண்ண வருது. என் வழிக்கு குறுக்க வரத்துக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், உன்னை கொன்னுடுவேன். ஆனா ஸ்வாட் டீமன் அதோட அட்டாக்க டாட்ஜ் பண்ணிடுது. மான்ஸ்டர், நீ எவ்ளோ வேகமா ஓடினாலும் நீ ஒரு ஹியூமன் தான். என் கையில இருந்து எவ்ளோ நேரம் தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். ஹண்டர் கங்கு கேக்குறான், உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கா அவன் இத ஹேண்டில் பண்ணிடுவான்னு? ஷின்னு, ஆமா, அவன் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இவனை மேனேஜ் பண்ணிடுவான். ஷின்னு மனசுல, ஸ்வாட் டீமன் முன்ன விட இப்போ ரொம்ப பெட்டரா இருக்கான். ஆனா இந்த முதல மான்ஸ்டருக்கு ஏன் பெருசா எந்த பாதிப்பும் இல்ல? ஸ்வாட் டீமன் ஒரு ஸ்ட்ரைக் குடுத்துட்டு முன்னாடி போகுது, ஆனா அந்த மான்ஸ்டருக்கு ஒண்ணுமே ஆகல. ஷின்னுக்கு தூக்கம் வருது. ஸ்வாட் டீமன், சீக்கிரம் இந்த முதல மான்ஸ்டரை முடிச்சு தள்ளு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றான். இத பார்த்து ஹண்டர் கங்குவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, இந்த நேரத்துல இவனுக்கு தூக்கம் வருதா? ஒரு SS கிளாஸ் மான்ஸ்டரை சீக்கிரம் முடின்னு சொல்றானே. ஸ்வாட் டீமன் தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு, ஸ்வாட் காட் இதோ இப்பவே முடிச்சிடுறேன். அந்த முதல மான்ஸ்டர் மனசுக்குள்ள, என் எனிமிய முன்னாடி இருக்கான், ஆனா என்னால ஒன்னும் பண்ண முடியலையே, எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைய வாய்க்குள்ள விடுது. ஹண்டர் கேங்கு, டேய் இது என்ன பண்ணுது? ஷின், ஒருவேளை தொண்டையில ஏதோ சிக்கிருச்சு போல. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த மான்ஸ்டர் வாயிலிருந்து ஒரு பாம்ப வெளிய எடுக்குது. எல்லாருக்கும் ஷாக்கு. மான்ஸ்டர் சொல்லுது, எல்லாரும் இங்கே ஒன்னா சாவோம். ஹண்டர் கேங்கு கத்துறான், இது ஒரு மேஜிக் பாம், சீக்கிரம் இங்கிருந்து ஓடுங்க. ஷின், இந்த மேஜிக் பாம்னால மொத்த வீடும் வெடிச்சு சிதறிடும், நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். மான்ஸ்டர் சொல்லுது, நீங்க ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ என் அம்மாவோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பாம் ஆக்டிவேட் பண்ண போக, அடுத்த செகண்ட் ஷின் அதோட தலைய வெட்டிடலாம். வந்துட்டு அந்த பாம கையில பிடிச்சுக்கிறான். ஹண்டர் கேங்குவுக்கு நம்பவே முடியல. ஒரு SS கிளாஸ் மான்ஸ்டர ஒரே அட்டாக்ல கொன்னுட்டானா? ஸ்வாட் டீமன், ஸ்வாட் காட், உங்க அட்டாக் எப்பவுமே யூனிக் தான். ஒரே அட்டாக்ல ஒரு SS கிளாஸ் மான்ஸ்டரை கொன்னுட்டீங்க. நீங்க முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வாட் காட். ஷின், ஏன்டா இவ்ளோ பெரிய ஸ்பீச் குடுக்குற? நான் ஒரு பெரிய பல்லிய தான் கொன்னேன். அப்போ ஷின்னுக்கு ஒரு மீட்டிங் ஞாபகம் வருது. ஆப்பிரிக்கால இருந்து ஒரே ஒரு முட்டைய தான் காப்பாத்த முடிஞ்சது. மத்த எல்லா முட்டையில இருந்தும் முதல மான்ஸ்டருங்க வெளிய வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. அப்போ இத மாதிரி இன்னும் 100 முதல மான்ஸ்டருங்க இருக்குமா? நான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல இது ரொம்ப ஆபத்தா மாறிடும். ஹண்டர் கேங் ஷின்னு கிட்ட கேக்குறான், நீங்க யாரு? உங்களுக்குள்ள இவ்ளோ பவர்? ஷின் அவன்கிட்ட வந்து மனசுக்குள்ள, ஓ, நான் அந்த முதல மான்ஸ்டரை கொன்னதால இவனோட ஸ்டேட்டஸ்ல இருந்த கொஸ்டின் மார்க் இப்போ கிளியரா தெரியுது போல அப்படின்னு நினைச்சிட்டு, அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும், நீ யாரு அப்படின்னு கேக்குறான். கேங்கோ, எனக்கு ஒன்னும் புரியல, நீங்க எத பத்தி பேசுறீங்க? ஷின் நேரா அவன் கண்ண பார்த்து சொல்றான், ரிட்டர்னர் கேங்கோ, ஃபியூச்சர்ல இருந்து வந்தவன் நீ. இத கேட்டதும் ஹண்டர் கேங்கோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். உனக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனோட ஆட்ரிபியூட் பேனல காமிக்கிறாங்க. அதுல ஹண்டர் கேங்கோ ஃபியூச்சர்ல இருந்து திரும்பி பாஸ்டுக்கு வந்திருக்கான்னு எழுதிருக்கு. ஷின் தன்னோட பிளைண்ட் கார்டைய ஆக்டிவேட் பண்ணி கேங்கோவோட ஹிஸ்டரிய பார்க்க ஆரம்பிக்கிறான். சோ மக்களே, நம்ம ஷின்னுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபாலோவர் கிடைச்சிட்டானா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next one. Bye bye.